இப்போ இந்த மாணவன் பாஸ் ஆகிட்டு போயிட போகிறான். அவனுக்கு ஒருவேளை மோடி வந்து அவருக்கு இது கூட கொடுக்கலாம், பெரிய பாரத ரத்னா பத்மபூஷன் கூட கொடுக்கலாம். அவனுடைய தகுதி என்ன? அவனுக்கு ஒரு வேலை கொடுத்தா அவன் என்ன செய்வான்? அவனுடைய அடிப்படை நாலேஜ் என்ன? நீ புதுசாக கட்டிக்கிற ராமர் கோயிலில் வேணால் அர்ச்சகராக வைக்கலாம். அது தவிர அவன் எதுக்கு லாய்க்காக இருக்க? இந்த பையனுடைய எதிர்காலத்தை குட்டிச்சோல் பண்ணி அவன் பாஸ் ஆகிட்டோன்னா அவன் என்ன நினச்சிக்குவான், நமக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்குவான். ஜெய் ஸ்ரீராம் போட்டவனுக்கு பாஸ் கொடுக்குற அளவுக்கு இந்த வாத்தியார் முட்டாடு அப்படிங்கிறத அவன் ப்ரூவ் பண்ணியிருக்கான். சீதை தூக்கெடுத்ததில் நிறுவனமானது ராவணனின் கருத்து. ராவணன் தொடவே இல்லைங்கிறதுக்கு நிரூபணம் ஆச்சு இல்லை. அதே மாதிரி தான் இந்த பையனுக்கு பாஸ் கொடுத்தது மூலம் அந்த வாத்தியாருக்கு அறிவே இல்லைங்கிறது புரிஞ்சிச்சு. ஒரு சின்ன சேலஞ்சுங்க, உத்தரப்பிரதேசத்தில் அந்த மாநிலத்தில் எங்குமே ஆங்கிலம் பயிற்றுவிக்கக்கூடாது. எங்கேயுமே எந்த இடத்துலையும் இங்கிலீஷ் சொல்லி தரக்கூடாது. முழுக்க முழுக்க ஹிந்தியில் நடத்துங்க. ஹிந்தி தானே உங்களுடைய தாய்மொழி, ஹிந்திலேயே நடக்கும். இங்கிலீஷே வரக்கூடாது. ஆங்கிலேயர் கண்டுபிடிக்கப்பட்ட எந்த பொருளும் பயன்படுத்தக்கூடாது. சுஸ்ருதாவும் ஆரியபட்டாவும் என்ன உபயோகப்படுத்தினார்களோ, வால்மீகி என்ன உபயோகப்படுத்தினாரோ, ராமன் எப்படி சாப்பிட்டானோ, ராமன் எந்த அரண்மனையிலோ அதைத்தான் நீ பயன்படுத்த. காரெல்லாம் யூஸ் பண்ண, ட்ரெயினில் வரக்கூடாது, பிளேனில் வரக்கூடாது, செல்ஃபோன் வச்சுக்கணும். இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு நோய் பிடிச்ச மாநிலம்னு உத்தரப்பிரதேசத்துக்கு பேர். எவ்வளோ காசு கொடுத்தாலும் ஒன்று நடக்கலையா, மேலே வரலையா? வர்ற வருமானம் பூரா அவனுக்கு தான் கொடுக்குறோம். என்னத்தை பண்ணாரு? அதெல்லாம் மனசில் வச்சு தான் மோடி வந்து அதிகமான பணத்தை அங்கே கொடுக்குறோம். ஆமாம், இந்த 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 பீட பிடிச்ச மாநிலத்தை சரிப்படுத்தலைன்னா மொத்த நாடு குட்டிச்சோர் அவங்களுக்கு தான் அவங்க. பிக் தமிழ் பார்வையாளருக்கு வணக்கம். நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருணாகரன். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தேர்வில் ஒரு பையன் வந்து ஆர்டிஐ போடுறான். ஆர்டிஐ படி விசாரிக்கும் பொழுது ஒரு சில மாணவர்களுக்கு தேர்வு வந்து ரொம்ப குறைவாக எழுதினாலும் அவங்களுக்கு 50% மேலே மார்க் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்கும் பொழுது அதில் வந்து ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு எழுதியிருக்கிறதால அந்த பேராசிரியர்கள்லாம் அவங்களுக்கு 50% மேலே மார்க் போட்டுறதா ஒரு குற்றச்சாட்டு வந்துருக்கு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அந்த மாணவன் மேலே பரிதாபம் தான் பண்ணுவோம். ஏன் சார்? பாஸ் ஆகிட்டு வந்துட்டதுனாலே உங்களை அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே நான் தான் சொன்னேன். இப்போ என்னோட நான் கல்லூரியில் மருத்துவக் கல்லூரிக்கு வந்த பிறகு மகா மோசமான மாணவன் பேர் எடுத்தேன். படிப்பில் மகா மட்டும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 10 தடவை ஃபெயில் ஆனவன், 20 தடவை ஃபெயில் ஆனவன். 5 வருஷத்து படிப்பு 10 வருஷம் படித்தவன். ஃபெயில் ஃபெயில் ஃபெயில். பாதி ஃபெயிலுக்கு காரணம் நான் பரீட்சைக்கு போகாமல் விட்டுது. திமிரு. ஏன்னா பொருளாதாரத்தில் கஷ்டம் தெரியாமல் வளர்ந்தவன். ஆனால் படிப்புங்கிறது ஒரு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் தான். அது இல்லைன்னா எனக்கு ஒன்றும் வாழ்க்கை ஒன்றும் ஆக போகிறதில்ல. விட்டா நம்ம எங்கள் பஸ் கம்பெனியில் போய் உட்காந்துருவேன். என் பஸ் கம்பெனி பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. என்னுடைய சித்தப்பார் திட்டுறாரு எங்கள் அப்பாவை. என்ன எல்லாத்தையும் போய் படிக்க வச்சுக்கிட்டு உட்காந்து இதெல்லாம் எவன் பார்த்துக்கிறதுன்னு கண்ணாபின்னா திட்டுறாரு. இல்லை படித்தாகணும் அப்படின்ட்டார் எங்கள் அப்பா. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துட்டார். முதல் 2 அண்ணனை வந்து ஒரு மாதிரி பஸ்ஸு கிஸ் எல்லாம் பார்த்துக்கிறது. பெரிய அண்ணன் வந்து கம்ப்ளீட்டாக பஸ் பார்க்க விட்டார். பஸ் கம்பெனி பக்கமே எங்கள் 3 பேர்த்தையும் விடவே இல்லை. படித்தாகணுன்ட்டார். 2வது அண்ணன் வந்து லாக்கு போயிட்டார். 3வது அண்ணன் வந்து அவரே விருப்பப்பட்டு மருத்துவக் கல்லூரிக்கு போனார். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தது. நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன். அப்புறம் வந்து எங்கள் 2வது அண்ணன் வந்துட்டு அவனையும் டாக்டருக்கு படிக்க வச்சுருக்கேன். நான் அதை கொஞ்சம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். கொஞ்சம் மருத்துவம் எனக்கு சரியாக வராது, அந்த சீரியஸ்னஸ் எனக்கு கிடையாது, கொஞ்சம் விளையாட்டுத்தனம் ஜாஸ்தி, மருத்துவங்கிறது கொஞ்சம் சீரியஸ் படிப்பு அப்படின்லாம் நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன். கடைசியாக ஒரு ஆயுதத்தை யூஸ் பண்ணாங்க. பேரறிஞர் அண்ணா, அவர் மகன் வந்து பரிமளம் வந்து மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்துட்டார். கூப்பிட்டாரு, அவன் சேர்ந்துட்டா, பரிமளம் சேர்ந்துட்டா அப்படா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? அப்படி தான் அந்த மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தேன். மகா மோசம் படிப்பில். அதுக்கப்புறம் எய்ட்ஸ் தடுப்பு பிரச்சாரத்தில் இது அதிகாரியாக இது பண்ணும்போது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், ஐக்கிய நாடுகள், அதுக்கு இந்தியாவினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக நீங்கள் தான் போகிறீங்க. தமிழ்நாட்டுக்கு என்ன போட்டாங்க, தமிழ்நாடு ஆந்திரா 2க்கு சேர்த்து என்ன போட்டாங்க. அங்கே போய் உட்காந்தபோது இந்தியாவினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக என்ன எடுத்தாங்க. அதுக்கு அடுத்தது உலக வங்கி, வேர்ல்டு பேங்க், எய்ட்ஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராமுக்கு இந்தியாவினுடைய அட்வைசரில் நான் வரேன். அவங்களே என்னை ஸ்காலர்ஷிப் கொடுத்து அமெரிக்காவுக்கு அனுப்புகிறாங்க. அமெரிக்காவுக்கு போய் இறங்கினா என் நண்பர்கள் கேட்குறாங்க, எவ்வளோ நாள் வந்திருக்க, டூர் எங்கெல்லாம் பார்க்கணும் சொல்ல. இல்லைடா நான் படிக்க வந்திருக்கேன். என்ன இங்கே வந்து என்னடா படிக்க வந்திருக்கேன்? ஸ்காலர்ஷிப். உனக்கு ஸ்காலர்ஷிப்பா?
ஏடா எவனுமே நம்பலை. 10 வருஷம் ஃபெயில் ஆனவன் நீ எப்படிடா வந்த? கதை மாறி போச்சு. என்னுடைய பேட்சில் பெஸ்ட் அவுட் கோயிங்காக வந்த அந்த மாணவன், அவர் பேர் வெங்கடாஜலன் பேர், எத்தனை பேர்த்துக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? 5 மெடல் 6 மெடல் வாங்கினார். இப்போ என்னவா இருக்காருன்னு கூட யாருக்கு தெரியாது. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 10 மெடல் வாங்கினவன் நான். ஃபெயில் ஆகி என்ன உலகத்துக்கே தெரியும். அறிவு வேறு, படிப்பு வேறு. அவன் படித்தான், அவ்வளோதான், டிஎன்ட்டு படித்தான், வேலைக்கு போனால் சம்பாதிச்சான், முடிஞ்சு போச்சு. நான் படிக்கலை, எதையோ கற்றுக்கிட்டேன், எதோ பண்ணேன், எப்படியோ வந்தேன். என்னுடைய கண்டுபிடிப்பு இந்தியாவில் வந்து முதல் எய்ட்ஸ் நோயாளிகள் என்னுடைய நோயாளிகள்கிட்ட தான் கண்டுபிடிச்சாங்க. நான் தான் ரத்தம் எடுத்து கொடுத்தேன். எடுத்து பாருங்களேன், எய்ட்ஸ் இதை ப்ரோக்ராம் எடுத்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பேர் எல்லாமே இருக்காது, எல்லா இடத்துலையும். படிக்கிறதுக்கு லாய்க்கில்லாத இனத்தை சேர்ந்தவன் நாங்கள், அந்த கொலகார கூட்டத்தை சேர்ந்தவங்க. உன் பார்ப்பன இனம் என்ன செஞ்சுது? பெரிய அறிவுலக மேதைன்னு சொல்கிறிய, எத்தனை நோபல் பிரைஸ் நீ வாங்கிட்ட? சர் சி வி ராமனை தவிர வேறு யார், எந்த பாப்பா வந்து நோபல் பிரைஸ் வாங்கினாங்க? என்ன கான்ட்ரிபியூஷன்? நான் என்னத்தை குறைஞ்சி போயிட்டேன், நீ என்னத்தை கிழிச்சு போட்ட? சரி, இப்போ இந்த பேப்பரில் ஜெய் ஸ்ரீராம் எழுதுனா பாஸ் ஆகிடலாம் அப்படின்றது மாணவன் மத்தியில் ஒரு தவறான சொல்ல வந்து. அதை தான் இப்போ நான் சொல்ல வந்தேன். இப்போ இந்த மாணவன் பாஸ் ஆகிட்டு போயிட போகிறான். அவனுக்கு ஒருவேளை மோடி வந்து அவனுக்கு இது கூட கொடுக்கலாம், பெரிய பாரத ரத்னா பத்மபூஷன் கூட கொடுக்கலாம். அவனுடைய தகுதி என்ன? அவனுக்கு ஒரு வேலை கொடுத்தா அவன் என்ன செய்வான்? அவனுடைய அடிப்படை நாலேஜ் என்ன? நீ புதுசாக கட்டிக்கிற ராமர் கோயிலில் வேணால் அர்ச்சகராக வைக்கலாம். அது தவிர அவன் எதுக்கு லாய்க்காக இருக்க போகிறான்? அந்த பையனுடைய எதிர்காலத்தை குட்டிச்சோல் பண்ணியிருக்கான். அவன் பாஸ் ஆகிட்டோன்னா அவன் என்ன நினச்சிக்க போகிறான்? நமக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான். 2 வகையில் அவன் சந்தோஷப்பட போகிறான். வாத்தியாரை ஏமாற்றி விட்டோம். ஆக நீ உன்னை முட்டாள்னு அவன் ப்ரூவ் பண்ணியிருக்கான். ஜெய் ஸ்ரீராம் போட்டவனுக்கு பாஸ் கொடுக்குற அளவுக்கு இந்த வாத்தியார் முட்டாள் அப்படிங்கிறத அவன் ப்ரூவ் பண்ணியிருக்கான். இல்லை, கான்ஷியஸாக போட்டிருக்காங்களா? காசை வாங்கிட்டு அந்த மாதிரி ஒரு கோடு பண்ணியிருக்கலாம். கோட் வேர்டு கொடுத்தா எழுதி பாஸ் பண்ணிடலாம். விற்றுருக்கான், படிப்பை விற்றுருக்கான். ஸோ அவன் ஒரு அயோக்கியன். அது மாத்திரம் இல்லாமல் அவனை ஏமாத்துறதுன்னு சொல்லுவான். அந்த வாத்தியாருடைய கேரக்டரை அந்த பையன் ரிவீல் பண்ணிடுறான். ஒரு அயோக்கியங்கிட்ட படிப்பு சிக்கியிருக்குது. 2வது அவனுக்கு அடிப்படை நாலேஜே இல்லாத ஒருத்தன் வாத்தியாராக இருக்கிறான். இந்த 2 விஷயம் வாத்தியாரை பற்றி தெரியுது, பையனை பற்றி இல்லை. அந்த பழமொழி தான் வழக்கமாக எல்லாம் சொல்கிற மாதிரி தான். சீதை தூக்கி இழுத்ததில் நிரூபணமானது ராவணனின் கற்பு. ராவணன் தொடவே இல்லைங்கிறதுக்கு நிரூபணம் ஆச்சு இல்லை. அதே மாதிரி தான் இந்த பையனுக்கு பாஸ் கொடுத்தது மூலம் அந்த வாத்தியாருக்கு அறிவே இல்லைங்கிறது ப்ரூவ் ஆச்சு. அவ்வளோதான். இல்லை சார், இப்போ இது என்டையர் சிஸ்டமும் தவறாகுதுல்ல. இந்த சிஸ்டமே இப்போ நம்ம இதை ஏன் ஃபாலோ பண்ணோம்? இந்த மெக்காலேங்கிறவர் தான் கொண்டு வந்தார் இந்த சிஸ்டத்தை. இது ஒன்று இவனுங்க சுஷ்ருதாவோ கோரக்கரோ ஆரியப்பட்டாவோ கொண்டு வரல, வெள்ளக்காரன் கொண்டு வந்தது தான் மெக்காலே சிஸ்டம். இது ஸ்டூபிட் சிஸ்டம். எஸ்எஸ்எல்சின்னு ஒன்று கொண்டு வந்த போது அது லார்ட் கர்சன்ற ஒரு வைஸ்ராய் இருந்து பார்த்தா எஸ்எஸ்எல்சின்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கு பேர் அந்த எஸ்எஸ்எல்சி அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டூபிட் சிஸ்டம் ஆஃப் லார்ட் கர்சன் தான். அது மாதிரி சொல்லுவாங்க. அது ஒரு ஸ்டூபிட் சிஸ்டம். பட் இருந்ததில் பெட்டர் மெத்தடாக இருந்தது, இருந்ததை விட பெட்டர். அதுக்கு அது அந்த கேள்வியை என்னுடைய அறிவை எப்படி அசஸ் பண்ணுறது, எப்படி அனுமானிக்கிறது அப்படின்னும் போது இந்த கேள்விக்கு பதில் அப்படி தான் வச்சாங்க. வருஷம் பூரா நான் படிக்கிற அத்தனை படிப்பையும் ஒரு 6 கேள்விகளில் நீங்கள் முடிவெடுக்கிறீங்க. அந்த 6 கேள்வி நான் தேர்ந்தெடுத்து படிச்சிருந்தேன்னா அந்த 6 கேள்விகள் பதில் எழுதுனா நம்ம நம்பர் 1. பெரிய புத்திசாலியாக இருந்து இந்த 6 கேள்வி நான் படிக்காம விட்டுருந்தேன்னு வச்சுக்கேன், பூரா அவ்வளோ புத்தகம் இதுவும் போச்சு. இந்த 6 கேள்விக்கு பதில் எழுதுனா நான் ஃபெயில். அவ்வளோதான். ஆனால் மருத்துவக் கல்லூரியில் அது கிடையாது. ப்ராக்டிக்கல் எங்கே எழுதலை அது கிடையாது. தியரி எழுதிடுவோம். தியரிட்டு நல்ல மார்க் வாங்குகிறோம், அது நல்ல மார்க்கெலாம் வச்சுக்குவோம். தியரி எழுந்ததுக்கு பிறகு என்ன ஒரு டாக்டராக கொண்டு போய் நிறுத்திடுறாங்க. ஃபைனல் இயரில் ஒரு பேஷண்ட்டை விட்டுருவாங்க. நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களை விட்டுருவாங்க, அதுதான் உங்கள் பேஷண்ட்டை விடுவாங்க. அவ்வளோதான். நான் ஒரு டாக்டர் மாதிரி உங்கள்கிட்ட பேரில் இருந்து உங்களை பற்றி எல்லா சகலத்தையும், நீங்கள் வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா, திருமணம் ஆகிடுச்சா இல்லையா, குழந்தையா, படிக்கிறீங்களா, என்ன படிக்கிறீங்க, சகலமும் கேட்டு, உங்களுடைய உங்கள் அப்பாவுடைய தொழில் அதையும் நான் கேட்டு, உங்களுடைய எல்லா தகவலையும் கேட்டு, உங்களுடைய வாழ்க்கை முறையை நான் புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு பிறகு உங்களுக்கு உடம்புக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு பூராத்தையும் இது பண்ணி எல்லாம் பார்த்துட்டு
இவர் இந்த இதை சேர்ந்தவர், இந்த படிப்பு படிச்சிருக்கார், இந்த தொழிலில் இருக்கார், இந்த தொழிலில் இருக்கிறதுனால அவருக்கு சிகரெட் குடிக்கிற பழக்கம், தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்குது. இது ரெண்டும் இருக்கிறதுனால அவர் அடிக்கடி குடித்ததுனால அவருக்கு லிவர் டேமேஜ் ஆகிருக்குது. இவ்வளவு நான் சொல்லுவேன். சொல்லிவிட்டு இவ்வளவு ஒரு மருத்துவம் சொல்லுவேன். மருத்துவம் சொல்லி எல்லாமே ஓகேயாக இருந்ததுன்னா கிளினிக் பாஸ். மத்தியானம் போய் உட்காருவேன். என் தியரி பேப்பரை வச்சுக்குவாங்க. முன்னாடி மருத்துவத்தில் பயன்படுத்துகிற கருவிகள் எல்லாம் இருக்கும். ஏதாவது ஒரு கருவி எடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு அதை எதுக்கு யூஸ் பண்ணணும், எந்த நோய்க்கு யூஸ் பண்ணணும், அந்த நோய்க்கு எப்படி இந்த கருவியை எப்படி பயன்படுத்துவேன், எல்லா டீட்டெயிலும் சொல்லணும். எக்ஸ்ரே எப்படி போடுவாங்க, என்ன இருக்குது எக்ஸ்ரேயில், முழுக்க தெரிஞ்சால் தான் நான் வெளியே வர முடியும். இந்த சிஸ்டத்தை தான் எல்லா படிப்புலையும் கொண்டு வர சொல்கிறோம். என்ஜினியரிங் கல்லூரியில் நான் என்ஜினியரிங் கல்லூரிக்கு நான் பார்த்ததே இல்லை. இப்போ நான் இங்கே போய் பார்த்தாக்கா கிளாஸ் ரூம்ஸாக இருக்குது. என்ஜினியருக்கு கிளாஸ் ரூமுக்கு என்ன சம்மந்தம்? அவன் பட்டறையில் உட்காந்துருக்கணும், அவன் கம்ப்யூட்டர்கிட்ட உட்காந்துக்கிட்டு இருக்கணும், அவன் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு கிட்ட உட்காந்துருக்கணுங்க. ஃபீல்டில் போய் செங்கல் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கணுங்க. அந்த செங்கலில் என்ன அதெல்லாம் வச்சு தானே இன்றைக்கி செங்கல் சூளையெல்லாம் நின்று போய் செல்கிரைட்னு வந்துருக்குது. சுலபமான கற்கள் வந்துருச்சு இல்லை. நடுமத்தில் ஒரு ஹாலோவாக இருக்கிற ஒரு செங்கல் வந்துருச்சு. 50 செங்கல் அடுக்குன்னு ஒரு கட்டடத்தை முடிச்சு விட்றீங்கல்ல, வேலை குறையுது இல்லை. அந்த செங்கலை ஏதாவது இம்ப்ரூவ் பண்ண முடியுமா? அவன் இருக்க வேண்டியது லேபரேட்டரியில் இருக்கணும். அவனுக்கு போய் தியரி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டாக வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்குங்க? கணக்கு தேவையில்லாத கணக்கெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் என்னுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு சொன்னேன், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கு மேத்ஸ் தேவையில்லைன்னு. அன்றைக்கி இருந்த பல்கலை பதிவாளர் மேத்ஸ் இல்லாமல் இன்ஜினியரிங் ஆனார். இதுக்கு தேவையான மேட்சை நான் 3 மாதத்தில் சொல்லி கொடுத்துருவேன். அவனை மட்டும் 2 வருஷம் என்னத்துக்கு மேட்சை சொல்லி கொடுத்துருவேன், தேவையில்லை. இதுக்கு இவ்வளோ மேத்ஸ் போதும். அது 3 மாதத்தில் ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் முடிச்சிடுவேன். எதுக்காக மேத்ஸ் டிபார்ட்மெண்ட் போட்டு என் பையனை 1 வருஷம் உயிர் எடுக்கிறேன் அப்படி? முடியவே முடியாதுன்னாங்க. அவர் சேர்மன் இருந்துக்கிட்டு கணக்கு இல்லாமல் அப்படின்னு அவர் கற்றுனார். அப்புறம் வரிசையாக எடுத்துக்காட்டினேன். இந்த யூனிவர்சிட்டியில் கிடையாது அப்படி. இன்னைக்கு கிடையாது, தேவையில்லை. அனாவசியமான படிப்புகளுங்க. என்ன தேவையோ அதை படி. ஆமாம், இன்றைக்கி வாய்ப்பாடம் மனப்பாடம் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நமக்கு. எனக்கு எங்கள் காலத்தில் உங்களுக்கு இருந்து 16ஆம் வாய்ப்பாடு வரை நம்ம சொல்லி ஆகும். இன்றைக்கி அது தேவையில்லை. நீங்கள் கம்ப்யூட்டரில் அடிச்சிங்கன்னா முடிஞ்சு போச்சு, செல்ஃபோனில் அடிச்சிங்கன்னா வந்துடுது. உங்கள் புத்தியை என்னத்துக்கு அது யூஸ் பண்ணுறீங்க? நம்ம எல்லாம் ஆங்கிலத்தில் படிக்கிறதுனால நம்முடைய மூளை என்ன ஆகுது? மொழிபெயர்ப்பில் நம்முடைய மூளையினுடைய சக்தி பூரா போதும். சுயமாக சிந்திக்கிற சக்தியே இல்லை நமக்கு. இங்கிலீஷில் படித்து அது மூலம் இங்கிலீஷில் படிக்குது, அதை தமிழ் படுத்துது. தமிழ் படுத்தி மறுபடியும் அதை தமிழ் படுத்துறது கரெக்டு தானே இன்னொரு தடவை இங்கிலீஷில் திங்க் பண்ணி இவ்வளோ ப்ராசஸ் நடந்ததை நீங்கள் சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிறீங்க. அதே நீங்கள் தமிழில் படிச்சிங்கன்னா தாய்மொழியில் படிக்கும்போது நேரடியாக உள்ளே போக நீங்கள் புதுசாக செய்ய முடியும். தமிழ் இங்கிலீஷ் தெரியாத தமிழம் கட்டினதுங்க தஞ்சை பெரிய கோயிலும் இங்கே கல்லணையும். இங்கிலீஷ் தெரிஞ்ச தமிழை நீ என்னத்தை கிழிச்ச? இப்போது தொடர்ந்து பாஜகவினர் தமிழ்நாட்டுடைய கல்வியையும் உத்தரப்பிரதேசம், பீகார் இது போன்ற கல்வியெல்லாம் ஒப்பிடும் போது உத்தரப்பிரதேசம் இங்கேயே இருக்குது, தமிழ்நாடு தான் சரியில்லை அப்படின்ற மாதிரியான பேச்செல்லாம் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தா ஜெய் ஸ்ரீராம் எழுதுனா பாஸ் பண்ணுற அளவுக்கு தான் அங்கே இருக்கிற கல்வி தரம் இருக்குது அப்படின்னு தெரிய வருது. இதை நம்ம எப்படி பார்க்குறது? அதுதாங்க அவங்களுடைய தரம் ஜெய் ஸ்ரீராம் எழுதுறது தான் அவங்களுடைய கல்வி தரம். அந்த முதலமைச்சர் இன்னும் பேண்ட் ஷர்ட்டுக்கே வரலையே, காவி உடையில சுற்றிட்டு இருக்காரு, மொட்டை அடிச்சுட்டு சுற்றிட்டு இருக்காரு அப்படின்னு. நாகரிக உலகத்துக்கே வரலையே, அவங்கள போய் இப்போ எப்படி ஒப்பிட்டு பார்க்க முடியும்? உத்தரப்பிரதேசம் முதல்ல நாகரிக உலகத்துக்கு வர இன்னும் ராமனு கோயில் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அவன் எங்கே போகும்? அவங்க நாகரிக உலகத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப காலம். ஒரு சின்ன சேலஞ்சுங்க, உத்தரப்பிரதேசத்தில் அந்த மாநிலத்தில் எங்கேயுமே ஆங்கிலம் பயிற்றுவிக்கக்கூடாது. எங்கேயுமே எந்த இடத்துலையும் இங்கிலீஷ் சொல்லித்தரக்கூடாது. முழுக்க ஹிந்தியில் நடத்துங்க. ஹிந்தி தானே உங்களுடைய தாய்மொழி, ஹிந்திலேயே நடத்து. இங்கிலீஷே வரக்கூடாது. ஆங்கிலேயர் கண்டுபிடிக்கப்பட்ட எந்த பொருளும் பயன்படுத்தக்கூடாது. எலக்ட்ரிசிட்டியிலேருந்து பின்னோக்கி போயிடணும் சார். அதெல்லாம் தெரியாது. எலக்ட்ரிசிட்டியிலேருந்து, சிமெண்ட்லேருந்து, இது ஃபேன்லேருந்து, கம்ப்யூட்டர்லேருந்து எதுவுமே நீங்கள் எதுவும்
சுஸ்ருதாவும் ஆரியபட்டாவும் என்ன உபயோகப்படுத்தினார்களோ, வால்மீகி என்ன உபயோகப்படுத்தினாரோ, ராமன் எப்படி சாப்பிட்டானோ, ராமன் எந்த அரண்மனையில் இருந்தால் அதைத்தான் நீ பயன்படுத்த. இப்போ காரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ட்ரெயினில் வரக்கூடாது, பிளேனில் வரக்கூடாது, செல்ஃபோன் வச்சுக்கூடாது. சரி, இப்படி ராமர் கோயில் கட்டினா கட்ட முடியாது சார். அங்கே தான் நீ போயிருக்க. ராமர் கோயிலுக்கு போனதில்ல, மக்களையும் கூட்டிகிட்டு போ அந்த இடத்துக்கு. அங்கே போக முடியாதுங்க. தமிழ்நாடு வந்து அந்த இடத்துக்கு போக முடியாது, கஷ்டம். அவ்வளோ தூரம் பின்னோக்கி போகிறதுலேருந்து அவ்வளோ சுலபம் கிடையாது. ஓரளவுக்கு முட்டாளாக இருக்கலாம், இவ்வளோ முட்டாளாக. உலகத்தினுடைய இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒரு நோய் பிடிச்ச மாநிலம்னு உத்தரப்பிரதேசத்துக்கு பேர் இருந்தது. எவ்வளோ காசு கொடுத்தாலும் ஒன்றும் நடக்கலையா, மேலே வரலையா. எவ்வளோ காசு கொடுத்தோம், வர்ற வருமானம் பூரா அவனுக்கு தான் கொடுக்குறோம். என்னத்தை பண்ணானுங்க? இந்த மாதிரி பேராசிரியர்கள் இருந்தால் இப்படி தானே அப்படி தான் இருக்குது. ஜெயஸ்ரீராம் எழுதிட்டு உட்காந்துட்டு அவ்வளோதான். வாத்தியாருக்கு அதுதான் புரியுது, பையனுக்கு அவ்வளோதான் புரியுது. என்னடா உத்தரப்பிரதேச மாணவனுடைய ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷனாக ஜெயஸ்ரீராம் எழுதுனாக்கா ஹையஸ்ட் குவாலிஃபைடு, அவ்வளோதான். அவங்கள தரம் தாழ்த்திக்கிறாங்க, நாம் என்ன பண்ண முடியும்? இப்போ முஸ்லீம்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க, நிறையா குழந்தை பெற்றுக்கிறாங்க. அவன் தலையெழுத்து, அதுக்கப்புறம் அவன் தானே கஷ்டப்பட போகிறான். அதை அவன் பார்த்துக்கிட்டோம், அவன் தலையெழுத்து. மூவைனா பெருசாக இருக்கணுங்க தான் நீ பிள்ளைய பெற்றுட்டு போனால் மாட்டிக்கிட்டு முடிக்கிறது நீ. அதே மாதிரி உனக்கு போட்டியாக நான் பெற்றுட்டு போனால் என் குடும்பத்தை அவங்க சோறு போட்டு காப்பாற்றுவான். என் குடும்பத்தில் 15 பசங்க தான், நான் எப்படி சோறு போடுறது, போட்டிக்கு போடுறது? ஐரோப்பியர்கள் ஏங்க நல்லா இருக்கான்? குடும்பம் ஓரளவுக்கு லிமிட்டில் இருக்குது, ஜனத்தொகை கட்டுக்குள்ளே இருக்குது. இயற்கை செல்வங்களுக்கு மேலே மக்களுடைய தொகை வந்து இயற்கை செல்வத்துக்கு குறைவாக இருக்குது. இயற்கையை அபரிமிதமாக கொடுக்கறத வந்து உபயோகப்படுத்துறதுக்கான மக்கள் குறைவு. அமெரிக்காவில் வந்து பால் உற்பத்தியை நிறுத்த சொல்கிறான். கொண்டு போய் கடலில் கொட்டினாங்க, வாங்கிறதுக்கு ஆள் இல்லை, அவ்வளோ உற்பத்தி அதிகம். நான் இருந்திருக்கேன், டென்வர் நதியில் கொண்டு லாரியாக கொண்டு பாலை கொட்டினாங்க. குடிக்கிறது அங்கே யாரும் இல்லை. கோதுமை அபரிமிதம் அடைஞ்சு. அப்போ தான் என்ன சொன்னாங்கன்னா, உலக நாடுகள் வேண்டுகோள் விடுத்துச்சு, டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தை நீங்கள் சரி பண்ணுங்கள், உனக்கு எக்கச்சக்கமாக வருது. எத்தியோப்பியாவில் சோறே இல்லை, பாலே இல்லைன்றா, நீ அங்கே அனுப்ப. அப்புறம் தான் எத்தியோப்பியாவுக்கு கொடுக்க ஆரம்பித்தான். அந்த அங்கே வந்து மக்கள் தொகை குறைச்சலாக இருக்குது, விளைச்சல் அதிகமாக இருக்குது. அதை நீ பகிர்ந்துக்கோங்கிறோம். அந்த பகிர்ந்துக்கிட்டாக்க இன்றைக்கி உலகம் பூரா எங்கேயோ போய்டும். இப்போ உத்தரப்பிரதேசம் நமக்கு வந்திருக்கிற ஒரு பிணி, ஒரு நோய். அந்த நோயை வச்சுக்கிட்டு நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. பக்கத்தில் கால்ரா வந்துருக்குது, அந்த கால்ராவை கட்டுப்படுத்தி ஆகணும். உத்தரப்பிரதேசங்கிறது ஒரு தொற்று நோய், அதை கட்டுப்படுத்தி ஆகணும். அதனால தான் அதெல்லாம் மனசில் வச்சு தான் மோடி வந்து அதிகமான பணத்தை அங்கே கொடுக்குறாரு. கண்ட்ரோல் பண்ணுங்க. ஆமாம், இந்த 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 பீடை பிடிச்ச மாநிலத்தை சரிப்படுத்தலைன்னா மொத்த நாடு குட்டிச்சோறாங்கிறதுனால தான் அவங்க கொடுக்குறாங்க. தான் காரணம். சரி, ரொம்ப நன்றி சார். மிக தெளிவான பார்வையை முன்வைத்தீங்க. உங்கள் நேரத்துக்கும் உங்கள் கருத்துக்கும் மிக்க நன்றி.